நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ePass ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா அப்ளை பண்ணுறது நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பில் எப்படி 5 மினிட்ஸில் ePass எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும், நம்ம ePass லிங்க் வந்து எப்போவுமே அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் எப்படி அஃபிஷியல் வெப்சைட் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் அதை கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு திருப்பூர் டிஸ்ட்ரிக்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு திருப்பூர் அஃபிஷியல் வெப்சைட் வந்து tirupur.nic.in. ஸோ இதுதான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஈரோடுனா ஈரோடு.nic.in அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே வந்தோன்னா கொரோனா அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை வெஹிக்கிள் மூவ்மெண்ட் ப்ராசஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்படி தான் நீங்கள் லிங்க்கு உள்ளே வரணும். ஸோ உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களை பார்த்தினா டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருக்கும். ஃபஸ்ட்டு நேமெல்லாம் டைப் பண்ணிக்கிங்க. அப்புறம் மொபைல் நம்பர், ஏன்னா இந்த மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு என்கொயரி பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த நம்பரில் தான் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ மொபைல் நம்பர் போட்டுக்கங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறது நீங்கள் அதை டைப் பண்ணிக்கங்க. இல்லை நீங்கள் அந்த கேலண்டரில் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து எதுவும் குழப்பிக்கிறதுக்கான இதே வேண்டாம். அப்புறம் உங்கள் மெயில் ஐடி கொடுத்துக்குங்க. மெயில் ஐடி மேண்டேட்டரி இல்லைனாலும் நீங்கள் கொடுக்குறது உங்கள் விருப்பம். அடுத்தது என்ன டைப் ஆஃப் அப்ளிகண்ட், பப்ளிக்காக ப்ரைவேட்டாக அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயா அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கங்க. கொடுத்துட்டு உங்கள் ஆதார் நம்பரோட லாஸ்ட் டிஜிட் 4 டிஜிட் போட்டுக்க ரெஃபரன்ஸ்க்கு. அப்புறம் அட்ரஸ், நீங்கள் அட்ரஸ் என்ன செலக்ட் பண்ணிங்க. அப்புறம் வார்டு நம்பர் மென்ஷன் பண்ணிக்கங்க. அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்க செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எந்த தாலுக்கு, தெசில்ங்கிறது தாலுக்கு, சரிங்களா. அப்புறம் எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள உள்ள வர்றீங்க அப்படிங்கன்னு, அடுத்து எந்த போஸ்ட் ஆஃபீஸ், அடுத்து எந்த பின்கோடு, இதெல்லாமே ரொம்ப சிம்பிள் ஆன்சர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த வெஹிக்கிள் போகிறீங்க அப்படிங்கிற அந்த வெஹிக்கிளோட நம்பர், அது வெஹிக்கிள் டைப்பு, 2 வீலரா 4 வீலரா ஹெவி மோட்டார் வெஹிக்கிளா அப்படிங்கிறத, ஜேர்னி டைப் 1 வேவா ரவுண்ட் ட்ரிப்பா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ட்ரிப்னால் போயிட்டு வர்ற மாதிரி. எதுக்காக போகிறீங்க, மெடிக்கலா, க்ரோசரி ஐட்டம்ஸா, கவர்மெண்ட் டியூட்டியா, அதர் எசென்ஷியல்ஸா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதில் செலக்ட் பண்ணிக்கங்க. என்றைக்கு அந்த பயணம் நீங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான டேட் என்னையிலேருந்து என்ன வரைக்கும் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. சோர்ஸ் எந்த ரோட்டு, எங்கேருந்து போகிறீங்க, உங்கள் லொக்கேஷன் எங்கேருந்து எது வரைக்கும் போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் லொக்கேஷனை ப்ராப்பராக டைப் பண்ணிங்க. அப்புறம் எதுக்காக போகிறீங்க அப்படிங்கிற ரீசன் தான் இங்கே முக்கியம். அந்த காரணத்தை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு பாஸ் வந்து அப்ரூவ் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறது இருக்குது. ஸோ ரீசன் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு அங்கே ரொம்ப முக்கியமான கண்டிஷன். பர்பஸ் அப்படிங்கிறது, எதுக்காக நீங்கள் பயணம் செய்கிறீங்க அப்படிங்கிறது. ஸோ கூட யார் யாரெல்லாம் வர்றாங்க, அவங்களுடைய பேர் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் போட்டுக்கணும். இன்னும் எத்தனை பேர்த்தோட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் லிமிட்டட் தான், நிறைய பேர் போக முடியாது. ஸோ லிமிட்டட் தான். கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஐ அக்ரி கொடுத்துக்குங்க. ஐ அக்ரி கொடுத்துட்டு கேப்சா அதில் இருக்கிற அப்படியே பார்த்தீங்க டைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பாக்ஸில் அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் இருக்கும். சப்மிட் பட்டன் அந்த ரைட் சைடில் கார்னரில் இருக்குது. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் வந்து அப்ளிகேஷன் நாங்கள் சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்கும். சரி, ஓகே கொடுக்குறீங்க. ஓகே கொடுத்த உடனே உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ப்ரிவ்யூ, நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ப்ரிவ்யூவாக காமிக்கும். ஸோ நீங்கள் இதை பார்த்து எதாவது கரெக்ஷன் இருந்தால் கீழே எடிட் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் எடிட் பண்ணலாம். இல்லை எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் அனெக்ஷன், அதுக்குள்ளே அடுத்து அது ப்ரூஃபோட நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஐடென்டி ப்ரூஃப், என்னோட ஐடென்டி என்னென்ன ப்ரூஃப் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு எல்லாமே வைக்கலாம், பாஸ்போர்ட்டு. ஸோ அது யார் இஷ்யூ பண்ணாங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிருக்கேன். அது இஷ்யூ பண்ணது பார்த்திங்கன்னா யுடாய் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவங்க தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ என்றைக்கு இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிற டேட் போட்டுக்குங்க. ஏன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு எடுத்து ஒரு ரேண்டமாவது உங்களுக்கு ஒரு டேட் தெரியும், அந்த டேட் போட்டுக்குங்க. அது ரெஃபரன்ஸ் நம்பர்னால் அது டாக்குமெண்ட் நம்பர் தான். ஏதோ ஒரு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி அதோடைய லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் கூட நீங்கள் போட்டுக்குங்க. கொடுத்துட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கங்க. அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டாக்குமெண்ட் டைப் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே நிறைய டைப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டைப்பில் வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்னா ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு. ஸோ அதுக்கு நீங்கள் தான் அப்படின்னு உறுதிப்படுத்த இன்னொரு டாக்குமெண்ட் கேட்குறாங்க, அவ்வளோதான். வேறு அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஸ்மார்ட் கார்டு எடுத்திருக்கேன். ஸ்மார்ட் கார்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும், நம்ம ரேஷன் கார்டு. ஸோ கொடுத்துட்டு அது யார் இஷ்யூ பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். கொடுத்துட்டு அது என்றைக்கு டேட்டு அப்படிங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு அதையும் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணியோ இல்லை ஃபோட்டோ எடுத்தோ உங்கள் ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். நீங்கள் இது எதுவுமே நீங்கள் குழப்பவே தேவையில்லை. இது 5 மினிட்ஸில் நீங்கள் வீட்டில் இருந்தே ஆன் டேபிளில் நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். யாரோட ஹெல்ப்பும் கூட அது உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்களே வீட்டிலேருந்தே பண்ணலாம். மொபைலில் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி இதை தாராளமாக இதை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு இல்லை டிஜிலாக்கர் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. டிஜிலாக்கர் இருந்தாலும் நீங்கள் அதன் மூலியமாக ஃபெச் பண்ணி எடுக்கலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ் அனெக்ஷன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா என்னோடய டாக்குமெண்ட் வந்து சப்மிட் ஆகிடும்.
சப்மிட் ஆனோன்னா என்னோடய நம்பருக்கு நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருந்தீங்க அந்த நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்துடும், கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் வந்துடும். ஸோ நீங்கள் அது மூலிமா வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ், நீங்கள் இபாஸ் வீட்டிலேருந்தே சூப்பராக ஈஸியாக 5 மினிட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தேவைப்படுறவங்களுக்கு எங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்களே இபாஸ் அப்ளை பண்ணி எமர்ஜென்சி ட்ராவல் நீங்கள் பண்ணலாம். பட் வீட்டில் இருக்கிறதா உங்களுக்கு சேஃப்டி. அடுத்த இதில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.